BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. பொதுவாகவே தாய் தந்தையர் அப்படின்றவங்களை பார்த்தோன்னா வாழ்க்கையில் நம்ம கடவுளுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா வைக்க மாட்டோம். எப்போவுமே நம்ம பெற்றோர்களை தான் கடவுளாக நினைப்போம். உயிர் பிரியும் போது அப்பாவிற்கு செய்து கொடுத்த சத்தியம் அப்படின்னு இப்போ கண்கலங்கி பேசியிருக்காங்க டிடி. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல தொகுப்பாளினி டிடி தனது தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை தற்போது பேசியிருக்காங்க. பிரபல டிவியில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவங்க தான் டிடி. தற்போது சீரியல் படங்கள் அப்படின்னு நடித்து வந்துட்டுருக்காங்க. சில படங்களுக்கு டப்பிங் குரலும் கொடுத்துருக்குறாங்க. திவ்யதர்ஷினி கடந்த 2014ஆம் ஆண்டு தனது நீண்ட நாள் நண்பரான ஸ்ரீகாந்த் என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சாங்க. பின்பு வெறும் 3 ஆண்டுகளிலேயே 2017ஆம் ஆண்டு இருவரும் விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க. விவாகரத்துக்கான காரணத்தை அவர் இதுவரைக்கும் தெரிவிக்காமலே இருந்த சமீபத்தில் இதற்கான காரணத்தை சொல்லியிருக்காரு. விவாகரத்தாகி 7 ஆண்டுகள் ஆகியும் தனிமையாகவே வாழ்ந்து வரக்கூடிய டிடி தற்போது தனது தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை குறித்து பேசியிருக்காங்க. நேர்காணல் ஒன்றில் தனது தந்தை குறித்து டிடி பேசியிருந்தாங்க. தந்தை மரண தருவாயின் போது அவர் குடும்பத்தை பார்த்து கொள்ள சொல்லியிருக்கிறாரு. அதற்கு டிடி, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இவரது தந்தை இறந்து 19 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு அவருக்கு கடிதம் ஒன்றினை எழுதி அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவிடவும் செஞ்சுருந்தாங்க. அதில், நீங்கள் உயிருடன் இருந்தபோது உங்களுக்கு ஒரு நல்ல ஷர்ட் வாங்கி கொடுக்காததை எண்ணி நான் இப்போ வரைக்குமே வருத்தப்படுறேன். அவரை எல்லா நாளும் நான் மிஸ் செய்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. டிடியினுடைய தந்தை அவரை சிறு வயதிலேயே தனிச்சையாக செயல்படுவதற்கு பல செயல்களை செய்ய வைச்சதாகவும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோன்னா அவங்களுடைய தந்தையை நினைத்து இவங்க ரொம்பவே வருத்தத்தோட சில பதிவுகளை போட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா அவங்க தந்தையை பற்றி பேச்சிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் ரசிகர்களிடையே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.